ஹலோ எவ்ரிவன். நீங்கள் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇ, விஐடி, பிட்செட் இல்லை எஸ்ஆர்எம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் இதில் இருக்கக்கூடிய சம் பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம அந்த சம்ஸ் பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதில் z அப்படின்றதா என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். இதில் எக்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா ரியல் பார்ட், ஒய் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா இமேஜினரி பார்ட். இந்த ஐன்றதா இமேஜினரி. அப்போ ஒய் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இமேஜினரி பார்ட். ஸோ இதை இன்னொரு விதமாகவும் எழுதலாம். என்னென்னா இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. ஸோ வேரியபிள் மட்டும் தான் மாற்றி எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு போல் ஏன்னு கூட எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக இடையில ப்ளஸ் தான் இருக்கணுமா அப்படின்னு இல்லை, மைனஸ் கூட இருக்கலாம். இதை இன்னொரு விதமாக எழுதுறது வந்தால் ஆர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இப்படியும் எழுதலாம். இப்போ இதில் ரியல் பார்ட்ன்றது என்ன சொல்லுவோம்? இதில் ரியல் பார்ட் எதை மீன் பண்ணுதுன்னா எக்ஸ். இதில் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் எழுதுகிறப்ப ஐயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய சைனை இன்க்ளூட் பண்ணும். இங்கே மைனஸ் ஒய், இங்கே இமேஜினரி பார்ட் வந்து ப்ளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய். இதை இன்னொரு விதமாக எழுதுகிறதா எப்படி எழுதலாம்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இசட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேர் ரியல் பார்ட் மைனஸ் எக்ஸ், இமேஜினரி பார்ட் மைனஸ் ஒய். ஸோ இதுதான் ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நமக்கு தெரிஞ்சக்கூடியது என்ன வேணும்னா, இப்போ ஐ வேல்யூ என்னென்னா ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். இந்த ஒரு வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் ஒன். அப்போ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். பட் இது எப்படி வந்ததுன்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் எப்படி வந்ததுன்னா ஐ ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? ஜென்ரலாக ஐ ஸ்கொயரை ஐ இன்ட்டு ஐன்னு எழுதலாமா? பேஸ் ரெண்டுமே சேமாக இருக்குன்னா பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ பேஸ் ரெண்டு சேமான பவர் வந்து 1 + 1 2. அப்போ ஐ ஸ்கொயரை ஐ இன்ட்டு ஐன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு தான் தெரியும்ல ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னா. ஸோ ரூட்குள்ளே மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட்குள்ளே மைனஸ் ஒன். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் √3 இன்ட்டு √3 நம்ம என்ன சொல்லுவோம்? ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ரூட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ன்னு எழுதுவோம். சேம் ரூட்குள்ளே -1 இன்ட்டு ரூட்குள்ளே -1 இருக்கா? ஸோ ரெண்டுமே சேம் நம்பராக. இதோட ஆன்சர் என்னது? -1. ஸோ இப்போலாம் நம்ம பார்க்குறதுக்குள்ள நம்ம டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம்? ஐ ஸ்கொயர் -1 வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். பட் எப்படி வந்ததுன்னா ஐ ஈக்குவல் டு ரூட் -1 அதை வச்சு எழுதணும்னா ரெண்டுமே சேமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சேம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? நமக்கு ஐ ஸ்கொயர், ஐ க்யூப், ஐ பவர் 4 வரையும் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து வர்றது இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். இப்போ ஐ ஸ்கொயர் வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐ பவர் 3. ஐ பவர் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஓகேங்களா? அது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஐ க்யூப்பை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்? நம்ம ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு எழுதிக்கலாமா? ஓகேங்களா? ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -1 இன்ட்டு ஐ மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ஐ பவர் 4. ஐ பவர் 4னால் எப்படி எழுதலாம்? ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? -1. அப்போ -1 இன்ட்டு -1 +1. அப்போ ஆன்சர் என்னது? 1ன்னு வரும். அப்போ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஐ ஸ்கொயர் அப்படின்றது -1, ஐ க்யூப் அப்படின்னா -i, ஐ பவர் 4 இதோட வேல்யூ 1. இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ ஐ பவர் 10, 15லாம் எப்படி நம்ம வேல்யூ ஈஸியாக கொண்டு வரலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஐ பவர் 10ன்னு எடுத்துக்கலாம். ஐ பவர் 10. இப்போ இதோட வேல்யூ நம்ம ஒவ்வொன்றா பிரித்து ஐ பவர் 3, ஐ பவர் 3, ஐ பவர் 3, அப்புறம் ஐ பவர் 1 அப்படிலாம் எழுத வேணாம். பவரில் இருக்க நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 10 இருக்கா?
அந்த 10 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்? எனக்கு ரிமைண்டர் 2 வரும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 10 2 4s are 8. ஸோ ரிமைண்டர் எனக்கு 2 வருதா? அந்த ரிமைண்டரை எழுதுகிறப்ப ஐக்கு மேலே எழுதிடுங்க. அவ்வளோதான். ஷார்ட்கட்டாக முடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணோம்? மோர் தென் 4க்கு மேலே போகிற நம்பரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 10 இருக்கா பவரை? 10 நான் 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2 4s are 8. ரிமைண்டர் 2 வருதா? அதை ஐக்கு மேலே எழுதணும். அப்போ I பவர் 2 ஆன்சர் என்னது? -1. கரெக்டாக? இல்லை இதை இன்னும் பிரித்து எப்படி எழுதி காமிக்கிறேன். அது இது எப்படி மேட்ச் ஆகுது நான் சொல்கிறேன். இப்போ I பவர் 10 எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? I பவர் 4 இன்ட்டு I பவர் 4 இன்ட்டு I பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்டாக? பேசஸ் ஆர் சேம்னா பவர் ஆட் பண்ணலாம். 4 + 4 8, 8 + 2 10. கொஸ்டின் வந்துடுச்சா? I பவர் 4ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? 1. 1 இன்ட்டு 1 இன்ட்டு I ஸ்கொயர் -1. அப்போ ஃபைனல் ஆன்சர் -1. இப்படிலாம் நம்ம ஸ்டெப் எழுதுறதுக்கு போல் ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதே மாடலில் வேறு ஒரு சம் பார்க்கலாம். இது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I பவர் 24 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன்? மோர் தென் 4 போயிடுச்சுன்னா அதை 4ஆல் நான் டிவைட் பண்ணும். 24 எழுதுகிறேன். 24 நான் 4ஆல் டிவைட் பண்ணும். எப்போயுமே நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கிற நம்பர் 4 தான் வச்சுக்கணும். 3 இல்லை, 4 தான் நம்ம பேஸாக வச்சுக்கணும். இப்போ மோர் தென் 4 போயிடுச்சுன்னா அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா 6 4s are 24. ரிமைண்டர் 0. இதில் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ரிமைண்டர் 0 வரலைன்னா அந்த நம்பரை நம்ம ஐக்கு மேலே எழுதிடணும். அந்த ஸ்டெப் தான். ரிமைண்டர் 0 வந்துடுச்சுன்னா இதோட ஆன்சர் என்னென்னு எழுதணும்? 1ன்னு எழுதணும். அவ்வளோதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைண்டர் எப்போல்லாம் 0 வருதோ இதோட ஆன்சரை நம்ம 1ன்னு முடிச்சிடணும். நான் ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும்னா இது எப்படி எழுதலாம்? 24 I பவர் 4, I பவர் 4, I பவர் 4 அப்படி பிரிச்சிங்கன்னா பாருங்களேன். இப்படி எழுதலாம். I பவர் 4 இன்ட்டு I பவர் 4 இன்ட்டு 6 டைம்ஸ் வருமா? 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. ஃபைனல் ஆன்சர் 1 தான் வரும். இப்போ இந்த 2 மாடல் பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 சம்ஸ் பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போ I பவர் 105ன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் கேஸ் என்ன பண்ணோம்? ஐக்கு மேலே இருக்க நம்பர் மோர் தென் 4 போயிடுச்சுன்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம்? 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 105ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 4s are 8, 25, 6 4s are 24. ரிமைண்டர் 1 வந்துடுச்சு. நல்லா பாருங்கள். ரிமைண்டர் வந்துச்சு என்ன பண்ணு சொன்னேன்? அந்த நம்பரை ஐக்கு மேலே எழுதிடணும். இங்கே ரிமைண்டர் 1 தானே வந்திருக்கு. அப்போ அந்த நம்பரை ஐக்கு மேலே எழுதுனா ஆன்சரே வந்து என்னது? ஐ தான் வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். I பவர் 404 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். I பவர் 404. இந்த 404 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 404 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 4s are 4, 0 4, 1 4s are 4. அப்போ நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சா? என்ன சொன்னேன்? ரிமைண்டர் 0 வந்துச்சுனாவே ஆன்சரே 1ன்னு எழுதிடணும். அப்போ I பவர் 404ஓட ஆன்சர் என்னது? 1. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த 2 கான்செப்ட் மட்டும் நல்லா நான் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட்டு I பவர் 10, I பவர் 20 அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதே இதை ஃப்ராக்ஷனில் கீழே, அதாவது I பவரில் இருந்து தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அடுத்த மெத்தடை நம்ம பார்க்கலாம். இப்போ I பவர் 4 + 1/I பவர் 8 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் I பவர் 4னா 1ன்னு தெரியும். அதை அப்படியே எழுதிட்டேன். ப்ளஸ் 1/, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் அப்படியே நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதான். 1/I பவர் 8. 8 4ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ ரிமைண்டர் 0. அதனால் ஆன்சர் என்ன எழுதுன்னு சொன்னேன்? 1ன்னு சொன்னேன். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1 + 1 = 2. அவ்வளோதான். ஸோ டினாமினேட்டரில் இருந்தால் டினாமினேட்டரில் அப்படியே அந்த லாஜிக் யூஸ் பண்ண வேண்டியதான்.
இப்போ இது எக்ஸாக்டாக டிவைட் ஆயிடுச்சு, அதனால் 1ன்னு போட்டோம். இப்போ வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் 1/i பவர் 78 இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவேன் நான், 1/i பவர் 78 78 4ஆல் டிவைட் பண்ணுவேன். ஸோ இங்கே எழுதிக்கலாம். 78 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 1 4s are 4, 3 38, 9 4s are 36, ரிமைண்டர் 2. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருது நமக்கு, i பவர் 2. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ரிமைண்டர் தான் i பவருக்கு மேலே இருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ என்னது, -1. அப்போ 1/-1 ஈக்குவல் டு -1. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக இதே மாடல் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா ஈஸியாக இருக்கும். அதில் ஐன்ற டேர்ம் டினாமினேட்டர் வர மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ டினாமினேட்டரில் இருந்தாலும் நம்ம இதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே 1/, டிவைட் பண்ணால் நார்மலாக நமக்கு ஆன்சர் வந்துடுது. நெக்ஸ்ட்டு சம் நம்ம question number 7. I பவர் 39 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ தான் ஒரு அனதர் லாஜிக் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நமக்கு 1, இங்கே 1 வந்துருச்சா, இங்கே -1 வந்துருச்சு. கீழே i வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். I பவர் 39 எடுத்தாச்சு. 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 9 4s are 36. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்குது, நமக்கு 3 இருக்கா. ஸோ அப்போ என்ன எழுதும், 1/i பவர் 3. புரியுதா? 39 4ஆல் டிவைட் பண்ணேன், ரிமைண்டர் 3, அதை ஐக்கு மேலே எழுதியாச்சு. அப்போ i கியூபோட ஆன்சர் என்ன வரும், -i. இதுதான் ஃபைனல் ஆன்சராக இல்லை. இதுக்கடுத்து இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் ஐ டைமே வரக்கூடாது, நியூமரேட்டரில் தான் நமக்கு ஐ டைம் இருக்கணும். டினாமினேட்டரில் ஐ டைம் இருந்ததுன்னா அதே டினாமினேட்டர் டைமால் மேலங்கிலையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 + 3i திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே தான் நமக்கு என்ன பண்ணும், 2 + 3i/i அப்படி இருந்ததுன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா டினாமினேட்டரில் ஐ இருக்குதுன்னா அதை இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் மட்டும்தான் எனக்கு ஐட்டம் இருக்கிற மாதிரி நான் மாற்றணும். அப்போ இங்கே கீழே ஐ இருக்கா, அந்த ஐ எப்படி கட் பண்ணலாம், மேலே இங்கே அதே ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இன்ட்டு i/iன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எடுத்துக்குவேன், மேலே ஐ வந்துடும், கீழே i இன்ட்டு ஐனா i ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேலை என்னது, -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ அப்போ -1. அப்போ என்ன வரும், +i. இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம லாஜிக்கை யூஸ் பண்ண முடித்த பின்னாடி நமக்கு ஃபைனலாக டினாமினேட்டரில் ஐன்னு வந்ததுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதே ஐயால் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டினாமினேட்டர் ஐ வருது கட் ஆயிரும். அப்போ 1/i பவர் 39 ஃபைனல் ஆன்சர் என்னென்னா ஐ தான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் z ஈக்குவல் டு x + iy இருக்குது. மாடுலஸ்னால் இதான், ஓகேங்களா, மாடுலஸ் ஆர் மேக்னிடியூட். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z, ஓகேங்களா. ஸோ அப்போ இசட்டுக்கு மாடுலஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா ரூட் எழுதிடணும். ரூட் ஆஃப் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் என்ன இருக்குது, எக்ஸுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி என்ன இருக்குது, ஐயெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, டேரெக்டாக இமேஜினரி என்னது ஒய், அதுக்கு டேரெக்டாக ஸ்கொயர் போட்டுருங்க. டிஃபால்ட்டாக இடையில ப்ளஸ்ன்னே வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஸ்டெப்பில் எப்படி எழுதலாம்னா ரியல் பார்ட் அப்படியே ஸ்கொயர் எழுதிடுங்க, இடையில ப்ளஸ்ஸோ மைனஸோ எது இருந்தாலுமே ப்ளஸ்ஸு தான் வரும். இமேஜினரி பார்ட் ஒய் இருக்கா, அந்த ஒய்யை மட்டும் ஸ்கொயரில் எழுதிருங்க, ஐயெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, அந்த ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x - iy இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட மாடுலஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், ரூட் எழுதிட்டு ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ் எது வந்தாலும் டிஃபால்ட்டாக இடையில ப்ளஸ் போட்டுருங்க. அதே மாதிரி ஐயை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒய்னா ஒய் ஸ்கொயர். அப்போ இதில் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா ரியல் பார்ட்டோ இமேஜினரி பார்ட்டோ ப்ளஸ்ஸோ மைனஸோ எது இருந்தாலும் டிஃபால்ட்டாக ப்ளஸ்ஸு தான் ஃப்ரண்ட்டில் போட போகிறீங்க. ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுங்கள், இமேஜினரி பார்ட் எழுதுகிறப்ப ஐயை ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற வேரியபிள் மட்டும் எழுத போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், z ஈக்குவல் டு
மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்படி இருந்தாலும் நான் என்ன சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே ப்ளஸ்ஸே யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம ஸ்டெப் இல்லாமல் டைரெக்டாக இதை தெரிஞ்சுக்கிறோம் என்ட்ரன்ஸுக்காக. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதில் z ஈக்குவல் டு 3 மைனஸ் 4i. வாட் இஸ் த மாடுலஸ் ஆஃப் z கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணும், ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஐ மைனஸ்லாம் கன்சிடரே பண்ணாதீங்க. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும், ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 16 ரூட் 25. ரூட் 25 ஆன்சர் 5. ஸோ திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் z-ஓட ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க, எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பிட்ஸாட் கொஸ்டின். ஸோ பிட்ஸாட்டில் 2023 கேட்ட கொஸ்டின் இது. I power 57 plus 1 by I power 25 when simplified has the value. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 0, 2i, மைனஸ் 2i, 2. நம்ம இந்த பேசிக்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, எப்படி பண்ணோம். ஐக்கு மேலே மோர் தென் 4 போச்சுன்னா 4ஆல் நான் டிவைட் பண்ணும். 57 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 14 × 14 56. இதில் நமக்கு ரிமைண்டர் நமக்கு 1 கிடைக்கும். அதை என்ன பண்ணோம், ஐக்கு மேலே எழுதிடணும். அப்போ I பவர் 1. I பவர் 1னால் என்னது, ஐ தான் நமக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டினாமினேட்டரில் இருந்தாலும் நம்ம 1/ன்னு எழுதிட்டு 25 4ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 6 × 4 24, ரிமைண்டர் 1. அப்போ I ப்ளஸ் 1/iன்னு வருது. நமக்கு என்ன சொன்னேன், இதுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க வேணாம். டினாமினேட்டரில் நமக்கு ஐட்டம் இமேஜினரி வந்ததுன்னா என்ன சொன்னேன், மேலேயும் கீழே அதால் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் எழுதி காமிக்கிறேன். I ப்ளஸ் 1/i இன்ட்டு I/i. அப்போ என்ன வரும், I ப்ளஸ் I இன்ட்டு ஐ ஸ்கொயர் என்னது, -1. அப்போ ப்ளஸ் டிவைட் பை மைனஸ்னால் என்ன வரும், மைனஸ். அப்போ எப்படி எழுதலாம், I மைனஸ் ஐ மைனஸ் ரெண்டுமே கேன்சல் என்ன வரும், 0 வரும். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணுன்னு தான் நான் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அப்படியே டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும், புரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 1 + i பவர் 4 இன்ட்டு 1 + 1/i பவர் 4 இஸ். இதோட வேல்யூ கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது VIT 2021 கேட்ட கொஸ்டின். இப்போ நம்ம இந்த சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் 4, அப்போ a + b ஹோல் பவர் 4 அப்படிலாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா இங்கேயும் செகண்ட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பவர் ரெண்டுமே சேமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இது சொல்கிற மாதிரி ஒரு பேசிக்காக ஒன்று பார்க்கலாம். இப்போ 2 பவர் 3 இன்ட்டு 4 பவர் 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 பவர் 3 தனியாக கண்டுபிடிச்சிட்டு 4 பவர் 3 தனியாக கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர்ஸும் சேமாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா 2 × 4 எழுதிட்டு ஹோல் ப்ராக்கெட்டில் காமனாக 3 போடலாம். இப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் இருக்கும். இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம ஈஸியாக சம குயிக்காக முடிக்க முடியும். அப்போ 4 4 இருக்கா, எப்படி எடுத்துக்கிறேன் ஸ்டெப்பு, 1 + i அடுத்து 1 + 1/i எழுதிட்டு ஹோல் பவர் 4. இந்த கான்செப்ட் வைஸாக இப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ண வேணாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி டினாமினேட்டரில் நமக்கு இமேஜினரி வந்ததுன்னா நம்ம மேலேங்கிலே ஐயால் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ இதை மட்டும் தனியாக எழுதி காமிக்கிறேன். 1/i எழுதிட்டு I/iயால் மல்டிப்ளை அண்ட் டிவைன் எழுதியாச்சு. அப்போ என்ன வரும், I/i ஸ்கொயர் -1. அப்போ ப்ளஸ் டிவைட் பை மைனஸ் மைனஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் -i. இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் டினாமினேட்டரில் ஐ இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த டைம் நான் ரிமூவ் பண்ணிட்டு என்ன எழுதலாம், -i நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ 1 + i இன்ட்டு 1 - i ஹோல் பவர் 4. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்சைடு த ப்ராக்கெட் a + b இன்ட்டு a - b. ஃபார்முலா என்ன, a² - b². ஏன்றது இங்கே என்னது 1, bன்றது என்னது i.
சைனில் நம்ம பார்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஏன்றது 1, பின்றது I. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர். 1 மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. அப்போ 1 + 1 2ன்னு வந்துடும். 2 அதனால் ஆன்சர் பின்னு எழுதிடக்கூடாது. மேலே ஒரு 4 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மேலே 4ல் எழுதணுமா, அதனால் ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கே ஒரு 4 போகிறேன், இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு இங்கே ஒரு 4. அப்போ 2/4 என்ன வரும்? 16. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டுருக்கேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குயிக்காகவே இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டுருக்கேன். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? 16ன்றது ஆப்ஷன் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப். இந்த டேர்ம்ஸோட மாடுலஸ் கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிட்சேட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பிட்சேட் 2023 கேட்ட கொஸ்டின். நம்ம ஏற்கனவே ஒரு லாஜிக் பார்த்தோம், கரெக்டாக பேசிக்ஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? z = x + iy அப்படி இருந்ததுனாலும் சரி, இல்லை z = x - iy அப்படி இருந்தாலும் சரி, மாடுலஸ் ஆஃப் z என்ன பார்த்தோம்? ரூட் ஆஃப் ரியலுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுட்டு ஐயை ஸ்கிப் பண்ணிட்டு இமேஜினரி ஒய்க்கு ஸ்கொயர். இதான் நமக்கு பார்த்தோம். இந்த லாஜிக் அப்படியே இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்கா. நம்ம 1 by 1 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணோம்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும், டைம் அதிகமாகும். ஸோ தனித்தனியாக நம்ம மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 1 + i√3 இருக்கா. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுக்கிறேன். இப்போ என்ன எழுதுவேன்? ரூட் ஆஃப், இங்கே என்ன ரியல் பார்ட்டு 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் போட்டுருங்க. இமேஜினரி இங்கே என்னது? √3 இருக்கா. அப்போ √3க்கு நான் ஸ்கொயர் பண்ணணும், கரெக்டாக? √3க்கு ஸ்கொயர். ஸோ √3க்கு ஒரு ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் √2 கேன்சல் ஆகிடும், நமக்கு 3ன்னு வரப்போகுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன். அதே மாதிரி ஸ்பேஸ்னால் இன்ட்டு ரூட் ஆஃப், இங்கே என்ன ஒரு 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ், அடுத்து ஐயை ஸ்கிப் பண்ணிடணும், இங்கேயும் இமேஜினரி 2 ஸ்கொயர்னா 4 டிவைடட் பை. ஓகே, ஸோ டிவைடட் பை என்ன இருக்குது? √3 - iன்னு இருக்கா. இங்கே √3ன்றது ரூட்குள்ளே எழுதுகிறப்ப √3க்கு ஸ்கொயர். நம்ம இங்கே பார்த்தோமா, ஈவன் மைனஸ் வந்தாலும் நம்ம ப்ளஸ் போட்டுட்டு டேரெக்டாக இதை எழுதிக்கலாம். ஷார்ட்கட்டாக முடிக்கிறதுக்காக லாஜிக் இதில் தேவையில்லை, டேரெக்டாக இதை பார்த்துக்கலாம். இப்போ மைனஸ்னாலும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு, இங்கே ஐ தான் இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1i, இப்போ 1 ஸ்கொயர்னு வரப்போகுது, கரெக்டுங்களா? ஸோ எதுவுமே இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் 1 இருக்குது, அப்போ 1 ஸ்கொயர்னால் 1. அவ்வளோதான். நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கட்டாயிரும், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கட்டாயிரும். அப்போ என்ன இருக்கும்? 3 + 1 4 வரும். அப்போ ரூட்டுக்குள்ளே 4 வந்து ஆன்சர் என்னது? 2. அப்போ 2 × √8 டிவைடட் பை, இங்கே என்ன இருக்குது? 3 + 1 4, ரூட்குள்ளே 4னா 2 தான் வரப்போகுது. இல்லை நீங்கள் √4 எழுதிட்டு கூட கேன்சல் பண்ணாலும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா மேலே இங்கேயே அதே தானே வரப்போகுது. √4 இங்கேயும் √4 போட்டுட்டு கேன்சல் பண்ணுங்கள். √8 ஆன்சர். ஆனால் ஆப்ஷன்ஸில் √8னே இல்லை, இந்த இருக்குது ஆன்சர். 2√2 இருக்கா. ஸோ √8 நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? 2 டைம்ஸ் ஆஃப் 4 திரும்ப 2 திரும்ப 2, அப்போ 1 வரை எழுதுவோம், கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி எழுதுவோம்? √8னா ரூட்குள்ளே 2 × 2 × 2. இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரே நம்பர் டபுள் டைம்ஸ் இருந்தால் ரூட் இல்லாமல் ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதணும், அப்போ 2ன்னு எழுதுவோம். அடுத்து இதுக்கு பேர் இல்லைன்னா நம்ம ரூட்டுக்குள்ளே அப்படியே எழுதிருக்கோம். அப்போ என்ன ஆன்சர்? 2√2. ஆப்ஷன் டி இதோட ஆன்சர். அவ்வளோதான். இதோட கண்டினியூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.